மறுமைதான் நிரந்தரமான உலகம் என்றிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மறுமையின் தரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகில் வாழுகின்ற வாழ்க்கையை வைத்துத்தான் கணித்துத்தான் அதன் தரத்தை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். மறுமைதான் நிரந்தரம் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் ரப்பு தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை கணித்துதான் அந்த மனிதனுடைய மறுமையின் வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். குறைந்த ஆயுளோ நிறைந்த ஆயுளோ இந்த மனிதன் உலகில் வாழ்ந்தே ஆக வேண்டும். தானாக தன்னுடைய வாழ்வை முடிக்க முடியாது. ரப்பு தஆலா கொடுத்த தவணை காலத்தை இந்த மனிதன் வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழுகின்ற காலத்தில் இந்த மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று பொருளாதாரம். அன்பானவர்களே, இந்த பொருளாதாரத்தை ஒரு முஃமின் தான் நினைத்தபடி அதை ஈட்டுவதோ தான் நினைத்தபடி அதை செலவு செய்வதோ நிச்சயமாக முடியாது. மாற்று மதத்தவர்களுக்கு வேண்டுமானால் அது சாத்தியமாக இருக்கலாம். உண்மையான முஃமினுக்கு தான் நினைத்தபடி அதை ஈட்டுவதற்கும் தான் நினைத்தபடி அதை செலவு செய்வதற்கும் ஒருபோதும் இந்த மார்க்கம் அனுமதிக்காது. மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய 4 மிக முக்கியமான கேள்விகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எந்த 2 கால்களும் அந்த இடத்தை விட்டு அகலாது என்றார். அந்த 4 கேள்விகளில் மிக முக்கியமான 3வது கேள்வி, எந்த வழியிலே நீ வருமானத்தை ஈட்டினாய், எந்த வழியிலே நீ செலவு செய்தாய்? அன்பானவர்களே, பொருளாதாரத்தை இந்த மனிதன் ஈட்டுவது ஒன்று தொழிலின் மூலமாக அல்லது உத்தியோகத்தின் மூலமாக அல்லது வணிகம் வியாபாரத்தின் மூலமாக. தொழில் என்றால் நமக்கு தெரியும், நெசவு தொழில், இன்ன பிற சுய தொழில்கள், கைத்தொழில்கள். அதே போன்று உத்தியோகம் என்றால் நமக்கு தெரியும், படித்த அந்த கல்வியின் பிரகாரம் சில இடங்களிலே பணிபுரிவது. வியாபாரம் வணிகம் என்றால் நமக்கு தெரியும், காய்கறி வியாபாரம் முதல் தங்க சந்தை மட்டுமல்ல, ரியல் எஸ்டேட் துறை வரை அனைத்துமே வியாபாரம் வணிகம் தான். அன்பானவர்களே, இந்த தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ ஒரு முஃமின் இந்த மார்க்கம் சொன்னபடி செய்தால் போதும், அது அப்படியே வணக்கமாக மாறிவிடும். அவன் செய்வது தொழில்தான், அவன் செய்வது உத்தியோகம்தான், அவன் செய்வது வியாபாரம் தான். மார்க்கம் சொன்ன வழியில் செய்துவிட்டால் போதும், அது அப்படியே வணக்கமாக மாறிவிடும். இந்த 3இல் மிக முக்கியமான ஒன்று வியாபாரம். கடந்த இந்த வாரத்தின் ஆரம்பம் திங்கட்கிழமை மே 5 வணிகர் தினமாக அனுசரிக்கப்பட்டது. வியாபாரத்தை குறித்து ரப்பு தஆலா குர்ஆனிலே 9 இடங்களில் தெளிவாக திஜாரத் என்ற வார்த்தையை வைத்து பேசுகிறார். மார்க்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவு இந்த முஃமினுக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்றால், வியாபாரத்தை குறித்த ஏராளமான பெரும் கிரந்தங்கள் உலகிலே வந்துவிட்டது. பல்வேறு மொழிகளிலே இஸ்லாமும் வணிகமும், இஸ்லாமும் வியாபாரமும், இஸ்லாமும் பொருளாதாரம் என்று நாம் 1-2 பக்கங்களை கூட புரட்டி இருக்க மாட்டோம். பெரும் மேதைகள் எழுதியிருக்கிறார்கள். அத்துணையும் குர்ஆனையும் ஹதீஸையும் பிழிந்தெடுத்து எழுதப்பட்ட வார்த்தைகள் என்றால், இந்த மார்க்கம் வருமானத்தை எந்த அளவு அற்புதமாய் நிர்ணயம் செய்கிறது, தரப்படுத்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, அந்த தொழிலோ அந்த வியாபாரம் மார்க்கத்தின் பிரகாரம் செய்கின்ற பொழுது வணக்கமாக மாறுவது மட்டுமல்ல, மறுமையில் உயர்ந்த பதவிகளையும் பெற்றுத்தரும். மிகப்பெரும் பதவிகளை அந்த வியாபாரம் பெற்றுத்தரும். இந்த மார்க்கம் சுப செய்தி சொல்லும், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிரபல்யமான ஒரு பொன்மொழி. வியாபாரிகள் மறுமை நாளிலே நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாம் உலகிலே பார்க்கிறோம் அல்லவா, ஒரு தலைவரை, ஒரு அமைச்சரை பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு துடிப்பு, அவரோடு நாம் நெருங்குகின்ற பொழுது என்ன ஒரு நினைப்பு, அவரோடு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு கௌரவத்தை, கண்ணியத்தை வெளியில் காட்டுகிறார்கள். இவ்வுலகில் இருக்கக்கூடிய, அழிந்து போகும் உலகில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு, தலைவர்களோடு இருக்கின்ற ஒரு வாக்கியம் கிடைப்பதை மனிதன் பெரிதாக நினைக்கிறான் என்று சொன்னால், மறுமையில் நிரந்தர வாழ்க்கை ரப்பு தஆலா சொல்லுகிறான், நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வணிகர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். எல்லா வணிகருக்கும் அல்ல, நிபந்தனை எடுக்கிறது மார்க்கம். அஸ்ஸதூகுல் அமீன், உண்மையாளர்கள், நம்பகத்தன்மையுடையவர்கள். அன்பானவர்களே, ஒரு காய்கறி வியாபாரமாக இருந்தாலும் சரி, மளிகை வியாபாரமாக இருந்தாலும் சரி, நிலங்களை, மனைகளை, வீடுகளை விற்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தங்கச் சந்தையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சொல்லப்படுகிற சுப செய்தி, நீங்கள் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு,
ஷுஹதாக்களோடு இருப்பீர்கள். ஒரு நிபந்தனை, அஸ்ஸதூக்குல் அமீன், உண்மையாளர்களாக நம்பகத்தன்மை உடையவர்களாக இருந்தாக வேண்டும். இதே ஒரு கால். இந்த உண்மை நம்பகத்தன்மை எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பாகவே 9000 கிலோமீட்டர்கள் வணிகத்திற்காக ஒரு வணிகராக நடந்திருக்கிறார்கள். வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சிரியாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முறை வியாபாரியாக பயணித்திருக்கிறார்கள். 4 முறை. ஒரு முறை சென்று வருவதற்கு 2250 கிலோமீட்டர் என்றால் ஒட்டுமொத்தமாக 9000 கிலோமீட்டர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்பாதங்கள் ஒரு வணிகராக பயணித்திருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது. அன்பானவர்களே, அத்துணை முறையும் அவர்கள் பயணித்த பொழுதெல்லாம் அவர் மக்களிடம் பெற்ற பெயர் அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பகத்தன்மையுடையவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அற்புதமான தன்மைதான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஈர்த்தது. அன்பானவர்களே, இந்த தன்மையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு வணிகரிடம், வியாபாரியிடம் எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, அவரிடத்தில் உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் இருந்து விட்டால் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியை எது பெற்று தரும் என்றார்கள். ஒரு கால் அந்த உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை இல்லாமல் போனால், ஏமாற்றக்கூடிய தன்மை வந்து விட்டால் இந்த மார்க்கம் எச்சரிக்கிறது, அவன் நம்மை சார்ந்தவன் என்ன அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கோபமும் தாபமும் சாபமும் அவன் மீது உண்டாகும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சப்புகளை சரி செய்வதை போன்றே சந்தைக்கு சென்று வியாபாரிகளை சரி செய்வார்கள். மதீனத்து தலைவராக ஆனதற்கு பிறகு மதீனத்து சந்தைகளுக்கு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குவியலிலே, வணிக குவியலிலே தானிய குவியலை வைத்திருக்கிறார். கையை நுழைத்து எடுத்தார்கள். மேல் முழுக்க காய்ந்திருந்த தானியம் உள்ளே ஈரமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொப்பளிக்க கேட்டார்கள், அப்ப ஜஅல்தஹு ஃபௌக தஆம், அதை நீ மேலாக வைத்திருக்க கூடாதா? என்ன ஈரம் இது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், தயங்கிக் கொண்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நேற்று பெய்த மழையில் நனைந்து விட்டது, அதை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய தானியம் காய்ந்தது என்று சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடிந்து கொண்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, சின்னஞ்சிறு பிள்ளைகளும் மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவன் ஏமாற்றுவானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்றார்கள். அதே வியாபாரம் தான். உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை இருந்தால் வணக்கமாக மாறி நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு மறுமையில் பதவி தரக்கூடிய அதே வணிகம் ஒரு கால் ஏமாற்றினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து நகரத்திற்கு வந்த பிறகு கண்டவர் மிக முக்கியமான விடயம், அளவைகளில், நிலுவைகளில் மோசடி செய்வதை பார்த்தார்கள். கொள்முதல் செய்வதற்கு பெரிய அளவையும், கொடுப்பதற்கு, விற்பதற்கு சிறிய அளவையும் பயன்படுத்தி பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டார்கள். ரப்பு தஆலா எந்த மார்க்கத்திலும் இருக்காது. திருக்குர்ஆனிலே அத்தத்ஃபீஃப் என்கிற ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அளவையில் மோசடி செய்தல் ஒரு தனி அத்தியாயம் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அது சொல்லுவான் அல்லாஹ், வய்லுல் லில் முத்தஃபிஃபீன், அளவைகளில் மோசடி செய்பவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும், வயல் என்கிற நரகம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்பான். அன்பானவர்களே, இது வெறும் காய்கறி வியாபாரிகளுக்கு மட்டுமோ அல்லது மளிகை கடை வியாபாரத்திற்கு மட்டுமோ அல்ல, ஒட்டுமொத்த வியாபாரங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அளவையில் மோசடி செய்பவர்கள் அவருக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன் நாஸ் யஸ்தூஃபூன், கொள்முதல் செய்கின்ற பொழுது நிறைத்து வாங்குவார்கள். இதா காலும் அவ்வஸரும் யஸீரும், கொடுக்கின்ற பொழுது, மக்களுக்கு விற்கின்ற பொழுது குறைத்து கொடுப்பார்கள் எடையை. அலா யகுன்னு உலாயிக அன்னஹும் மபஊதுன், அவர்களுக்கு தெரியாதா மறுமையில் நாம் மீண்டும் எழுப்புவோம் என்று. லியோமின் அதீம், மகத்தான் அந்த நாள். யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அந்த நாளிலே ரப்புல் ஆலமீன் முன்பாக அனைத்து மக்களும் நிற்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்பானவர்களே, அளவையில் மோசடி, நிலுவையில் மோசடி செய்ததற்காகவே ரப்பு தஆலா ஒரு கூட்டத்தை அளித்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சினார்கள், கதறினார்கள், அவுஃபுல் கைல வல் மீஸான் பில் கிஸ்த் என்று கேட்டார்கள். அளவையை சரியாக அளவுங்கள், நிலுவையை சரியாக நிறுத்துங்கள். கெதறினார்கள், கெஞ்சினார்கள். அவர் கேட்கவில்லை. அல்லாஹ் ஒரு இடி முழக்கத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை அளித்தான். வியாபாரத்தில், வணிகத்தில் ஒரு அளவையும் நிலுவையும் மோசடி செய்ததற்காக ரப்பு தஆலா தருகின்ற தண்டனை ஒரு கூட்டத்தை அளித்தான். அதிகாலையில் இறந்து கிடந்தவர்களாக அந்த கூட்டத்தார் இருந்தார்கள். அன்பானவர்களே, ஃபுதைல் பின் ஐயாத் ஒரு மிக பெரும் ஒரு
தீர்க்கதரிசி. அவருடைய மகனாரை பார்த்தார், ஒரு செயலை பார்த்து புகழ்ந்து சொன்னார், உனக்கு ரப்பு தஆலா 2 ஹஜ்ஜுகளை செய்த நன்மையை தரப்போகிறான் மகனே என்றார்கள். எதற்காக தெரியுமா? அவருடைய மகனார் மிக பெரும் பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர், பணத்தையே பரிமாற்றனை செய்யக்கூடியவர், நாணயங்களை மாற்றக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர். பல்வேறு தேசங்களின் நாணயங்கள் வரும், அவர்களை கைமாற்றி கொடுப்பார். அந்த வேலையை செய்கின்ற பொழுது நாணயங்களை எடை போட்டு தான் கொடுப்பார். வருகின்ற அவரிடம் இருக்கின்ற அத்துணை நாணயங்களையும் அதற்கென தனி பிரத்யேகமாக நேரத்தை எடுத்து அவைகளை சுத்தம் செய்வார். அவைகள் இருக்கக்கூடிய அழுக்குகள், தேவையில்லாத எடைகளை நீக்குவார். நாணயமாக அந்த நாணயங்களை விற்க வேண்டும் நினைத்ததற்காக அவருடைய தந்தை சொன்னார், ஹதீஸின் அடிப்படையில் ஒரு புகாரத்தை சொன்னார், மகனே, என்னதொரு அற்புதமான காரியம் செய்கிறாய், எடையை சரியாக நிறுத்த வேண்டும் என்று நீ முற்படுகிறாய், அதற்காக முயற்சி மேற்கொள்கிறாய், 2 ஹஜ்ஜுகளை செய்த நன்மை உனக்கு வந்தடைகின்றார். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் சொல்வது அதுதான். எந்த வியாபாரமாக இருந்தாலும் அவைகளை மார்க்கம் சொன்ன விதத்தில் செய்கின்ற பொழுது வணக்கமாக உயர்ந்த பதவிகளை பெற்று தரக்கூடியதாக மாறும். அவைகளில் நாம் திசை மாறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபங்களை, சாபங்களை பெற்று தரக்கூடியதாக மாறிவிடும். அன்பானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லி வியாபாரம் செல்வதை தடுத்தார்கள். பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபாரத்திலே அது ஒரு நாம் நிலத்தை விற்றாலும் சரி, ஒரு வீட்டை விற்றாலும் சரி, ஒரு மளிகை பொருளை விற்றாலும் சரி, பொய் சொல்லி விற்கின்ற அந்த வியாபாரத்தில் பரக்கத் எடுக்கப்படும் என்றார்கள். வியாபாரம் முடிந்துவிடும், பண பரிவர்த்தனை ஆகிவிடும், அதில் பரக்கத் எடுக்கப்பட்டு விடுகின்றார்கள். சொன்னார்கள், கொடுப்பவரும் வாங்குவரும் உண்மை உரைத்து தெளிவாக பேசிக்கொண்டால் பூரிக்கலகுமா ஃபீ பைஇஹிமா, வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். அதில் மறைத்து பொய் பேசி அந்த வியாபாரத்தை செய்தார், எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு பொய்யை சொல்லி மறைத்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹித்தத் பரக்கத்து பைஇஹிமா, அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் நிறைய வணிகத்தை பற்றி சொல்லுகிறது. சுருக்கமாக இந்த நேரத்தை நாம் சொல்லுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரம் பேசிக் கொண்டிருக்கும் முன்ற பொழுது 3ஆம் நபர் உள்ளே நுழைய வேண்டாம் என்றார். 2 பேசி முடித்த வியாபாரத்தை நீங்கள் சென்று கெடுக்க வேண்டாம் என்றார். வாங்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் விலையை உயர்த்தி பேசாதீர்கள் என்றார். நிறைய சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷெரீஃபிலே இந்த பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது இந்த மார்க்கம் ஒவ்வொரு கணங்களிலும் நின்று இந்த மனிதனுக்கு காட்டக்கூடிய வழிமுறைகளை பார்க்கின்ற பொழுது உள்ளம் தனிமையில் கூட பூரிப்படைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை ரப்பு தஆலா பார்க்கிறான் என்கிற சிந்தனையோடு செய்யுங்கள். ஒரு சின்னஞ்சிறு பொருளை 5 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றாலும் சரி, ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பானவர்களே, அதில் மிக கொடூரமான ஒன்று பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பது. இன்று நாம் பார்க்கிறோம் அல்லவா, சின்னஞ்சிறு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீடுகளை விற்கின்ற, நிலங்களை விற்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொய் சத்தியம் செய்து விற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கடுமையாக தடுத்தார்கள் என்றால், ஒரு முறை சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கிஹிம். அந்த 3 மனிதர்களை ரப்பு தஆலா பேசவும் மாட்டான், மறுமையில் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று 3 முறை சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காபு வ ஹஸிரு, அந்த மக்களின் மீது நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், யா ரசூலுல்லாஹ், மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நபர்கள் அல்லாஹ் அவர்களோடு மறுமையில் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்கள் கொடூரமான வேதனை இருக்கிறது என்ற குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த 3 நபர்கள், முதலாம் அவர் அல் மன்னான், தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவோம், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன். ஒரு கொடூரமான நேரத்தில் தான் செய்த உபகாரத்தை சொல்லி அவர் எதிராளியின் உள்ளத்தை அப்படி சினப்படுத்துவது அல்லது சிதைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன். 2வது சொன்னார்கள், தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழே உடுப்பவன். நமக்கு கரண்டை காலுக்கு மேலாக உயர்த்த முடியாது, அது வேறு விஷயம். பெருமானாருடைய பொன்மொழி சத்தியம் இதுதான், ஆடையை கரண்டை காலுக்கு கீழே பெருமைக்காக உடுத்துபவன் இவன் 2ஆம் அவன். 3வது சொன்னார்கள், அல் முனஃபிகு சில்அத்தஹு,
தன்னுடைய வியாபார பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பவன், பில் ஹலிஃபில் காதில், பொய் சத்தியம் சொல்லி இது அப்படி சிறந்தது, உயர்ந்தது, தரம் மிக்கது என்று சொல்லி விற்பவன், மறுமையில் அல்லாஹ் இவனை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், இவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்றார். அன்பானவர்களே, நான் விளங்க வேண்டியது அதுதான். ஒரு வியாபார வணிகம் மார்க்கம் சொன்ன முறையிலே, அதற்கு உகந்த முறையிலே செய்கின்ற பொழுது வணக்கமாய் மறுமையில் பல பதவிகளை பெற்றுத்தரக்கூடியதாய் மாறிவிடுகிறது. நாம் திசை மாறி வேறொரு நிலையில் அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அது கொண்டு சென்று விடுகிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் தடுத்தது வட்டி. வட்டியின் எந்த வாசல்களிலும் நாம் கால் வைத்து விடக்கூடாது. இன்றைய உலகம் எப்படி நம்மை வட்டி நம்மோடு கலந்து போகிறது என்பதை நாமே அறிய முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியை வாங்குபவன், விற்பவன், எழுதுபவன் அனைவரும் குல்லுகும் பின்னால் நரகில் இருப்பார்கள் என்றார்கள். நாளை மறுமை நாளிலே அவர்கள் பைத்தியம் பிடித்ததை போன்று எழுவார்கள். காரணம், அவர்கள் சொல்லுவார்கள், வட்டியும் வியாபாரத்தை போன்றுதான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஒரு வார்த்தைக்காக மறுமையிலே பைத்தியம் பிடித்தவர்களாக எழுவார்கள். ரப்பு தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்து சொல்லுவான், வட்டியில் நீங்கள் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தயாராகி விடுங்கள். எப்பேற்பட்ட எச்சரிக்கை! அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் நம்மையும் அறியாமல் நம்மை வட்டியின் அந்த வாசல் கூட வந்து விடாமல் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியில் மிதந்தவன் நாளை மறுமையிலே இரத்த சகதியில் மிதப்பான் என்றார். வயிறு புடைத்தவனாக, வயிற்றில் பெரும் பெரும் பாம்புகள் அவனை கொத்தக்கூடிய நிலையிலே இரத்த சகதியில் அவன் உழலுவதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, வட்டி ஒரு ஹராம் என்று சொன்னால் வணிகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, அது மளிகை கடை வியாபாரமாக இருந்தாலும் சரி, நிலங்களை வீடு மனைகளை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவைகளை மேம்படுத்துவதற்காக சக்திக்கு மீறிய கடனை வாங்குவதை இந்த மார்க்கம் தடை செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் என்பது மிக கொடூரமானது. கடனை நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் வாங்குகின்ற பொழுது தவறில்லை. அதற்குள்ள வழிகளை வைத்துவிட்டு செல்வதில் தவறில்லை. வழிகள் இல்லாமலேயே உயர்ந்த அளவிலே கடனை வாங்கி அதில் சிக்கி உணர்வது அந்த முஃமினை ஹராமான காரியங்களின் பக்கம் தள்ளிவிடும். அந்த கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு நிலைக்கும் அவன் சென்று விடுவான். இரண்டாவது, வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாகி விடுவான். மூன்றாவது, அல்லாஹ் அவன் உள்ளத்திலிருந்து நிம்மதியை எடுத்து விடுவான். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சொன்னார்கள், யுஃபரு லிஷ்ஷஹீத் குல்லு தம் இல்ல தைன் என்றார். அல்லாஹ்வின் பாதையில் கடுமையாக போர் புரிந்து தன் உயிரை நீத்த உயிர் தியாகி அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், கடனை தவிர என்றார். கடனாக இருந்தால், உயிர் தியாகி இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் என்றால், இந்த மார்க்கம் சொல்கிறது, வணிகத்தை வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக அளவுக்கு மீறிய கடனை வாங்கி மறுமையில் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எதற்காக வணிகத்தில் நாம் ஹராமானவை நுழைகிறோம் என்றால், குறுகிய காலத்தில் அவை அடைந்து விட வேண்டும் என்கிற ஆசைதான். ஒரு முஃமினானவன் தன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கத்தபல்லாஹு மகாதிரில் ஹலாயிக் கப்ல அன் யஹ்லுக ஸமாவாதி வல் அர்த் பின் 50000 சனா. வானங்கள் பூமியை படைப்பதற்கு 50000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் நம்முடைய விதிகளை எழுதிவிட்டார். நாம் கருவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரூஹை ஊதுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் பதிவு செய்து விட்டார். வாழ்நாட்களையும் அல்லாஹ் பதிவு செய்து தான் அந்த கருவில் ரூஹ் ஊதப்படுகிறது என்றால், ஒரு முஃமின் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கான உணவு அது ஒரு பருக்கையாக இருந்தாலும், எனக்கு என்ன ரப்பு எழுதியிருக்கிறானோ அதை நான் உண்ணாமல் மரணிக்க மாட்டேன். எனக்கான பொருளாதாரம் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அது 1 ரூபாயாக இருந்தாலும் என் கரத்தை வந்தடையாமல் நமக்கு மரணம் வராது. ஆனால் ஒரு முஃமின் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விதித்தது தெளிவாக இருக்கின்ற பொழுது அதை ஈட்டுவதில் ஹராமான வழியில் சென்று ஈட்டுகிறானா அல்லது பொறுத்திருந்து ஹலாலா ஈட்டுகிறானா என்று அல்லாஹ் பார்ப்பான். ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வாதாரம், அவருடைய வாழ்நாட்கள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இருந்தும் மனிதன் அவசரப்பட்டு அதை தேடுகின்ற பொழுது ஹராமான வழியில் சென்று தேடிவிட்டால் இறை தண்டனைக்கு ஆளாகிறான். பொறுத்திருந்த ஹலாலான முறையிலே சென்றாலும் அதே பொருளாதாரம் தான் கிடைக்கப் போகிறது. இந்த தெளிவு பிறந்து விட்டால் போதும், ஹராமான ரீதியிலே பொய் சொல்லியோ ஏமாற்றியோ இன்ன பிற ஹராமான வழிகளில் வருமானத்தை ஈட்டுவதிலிருந்து நாம் தூரமாகி விடுவோம். அன்பானவர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், இந்த மனிதர்கள் விளங்க மாட்டார்கள். லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அம் மினல் ஹலால் அம் மினல் ஹராம், தான் ஈட்டுவது ஹலாலா ஹராமா என்பதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். பொருளாதாரம் கிடைத்து விட்டால் போதும் என்கிற நிலையிலே ஒரு காலம் இந்த மக்களில் பயணிக்கும் என்று சொன்னார்கள். ரப்பு தஆலா மன் அனைவரை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனிஷ்தரா சோபன் பி அஷரத்தி தராஹிம், ஒரு ஆடையை வாங்குகிறான் 10 திர்ஹத்திற்கு, ஒஃபி தமனிஹி திர்ஹமுன் ஹராமுன், ஒரே ஒரு திர்ஹம் மட்டும் தான் அதில் ஹராம். லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மாதாம் அலை, அவன் மீது அந்த உடை இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமான தொழுகையாக இருந்தாலும் அந்த அடியானிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான் 10 திர்ஹத்திற்கு வாங்கி இருக்கிறான், 9 திர்ஹம் ஹலால், ஒரு திர்ஹம் மட்டுமே ஹராம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆடை அணிந்த மனிதனிடமிருந்து தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விடயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் 3 முறை சொல்லிவிட்டு தன்னுடைய காதில் கையை வைத்து சொன்னார்கள், இதை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக இந்த செவிகளில் கேட்டேன், நான் கேட்டிருக்காவிட்டால் என் காது செவிடாகட்டும் என்றார். அன்பானவர்களே, இந்த ஒரு அச்சம் இருந்த காரணத்தினால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பணிபுரிந்த அடிமை, அவர்கள் தான் அவனுக்கு சம்பளம் தருகிறார்கள். ஒருமுறை ஆசையோடு ஒரு உணவை வாங்கி கொடுத்து விட்டார். கடுமையான பசியில் இருந்தவர்கள் உண்டு விட்டார்கள். உண்ட பிறகு கேட்டார்கள், எதிலிருந்து வாங்கி கொடுத்தாய்? அந்த அடிமை சொன்னான், நானும் சொல்லலாம் என்று இருந்தேன், நான் வாங்கி கொடுத்தது நீங்கள் எனக்கு கொடுத்த ஊதியத்தில் இருந்து அல்ல, உங்களிடம் வருவதற்கு முன்பாகவே நான் சில பொய்யான மந்திர சொற்களை வைத்து மக்களிடம் நான் ஈட்டி அந்த பணத்தில் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் என்று சொன்னதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 2 விரல்களை உள்ளே நுழைத்து வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளே சென்று விட்ட உணவு வெளியே வருகின்ற வரை துடியாய் தொடுத்து விட்டார்கள். உள்ளே ஹராமான சிறு கவலம் சென்று விட்டது என்று. இறுதியில் வாந்தியும் எடுத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று கவலையோடு முறையிட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அறியாத வகையில் இந்த அடிமை எனக்கு கொடுத்த ஒரு உணவு உள்ளே சென்று விட்டது. கவலையோடு சொன்னார்கள், ஹராமான ஒரு கவலம் என் வயிற்றை அடைந்து விட்டதோ என்று கவலை கட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கவலை கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, சித்தியுடைய உடையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹராமான கவலத்தை உள்ளே நுழைக்க மாட்டான் என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் திருப்தியானார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனைகளால் சஹாபாக்கள் எப்பொருடைய நிலையை அடைந்திருந்தார்கள் என்றால், பாம்பின் விஷத்தை கண்டு மனிதன் அஞ்சுவதை போன்று ஹராமான ரீதியிலே வருமானத்தை ஈட்டுவது, அது தொழிலும் உத்தியோகமோ வியாபாரமோ எந்த வகையில் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருந்ததால் அவர்கள் துடிப்போடு இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் தொழிலையோ உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் செய்து வணக்கமாக மாற்றி மறுமையில் உயர் பதவிகள் அடைவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை காரணமாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.